வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னுடைய மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதாங்க அந்த மூலிகை செடி. இது பேர் வந்து ரணகல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்ற ஒரு பெயரும் இதுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இதோடைய இலைகளை சாதாரணமாக நம்ம கட்டி மேலே தொங்க விட்டோனாக்கா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, இதிலிருந்து சின்ன சின்ன செடிகள் வந்து உருவாகும். முக்கியமாக இது சிறுநீரக கற்களை வந்துட்டு 7 நாளில் கரைக்கும்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நுனி இலை இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நுனி இலை, அதுக்கப்புறம் அடுத்த இலை, இதே போல் ஒன்று ஒன்றா கீழே இருக்கிற இலைகளை 7 நாட்களில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா 7 நாளில் எப்படியாப்பட்ட கற்களாக இருந்தாலும் ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. நீங்கள் இதை சாப்பிடும்போது மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இதோடைய வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. சாதாரணமாக இந்த இலையை கீழே போட்டாலே அதிலிருந்து துளிர் வரும். அப்போ இது ஒரு காட்டு செடி அப்படின்றதுனால சாதாரணமாக எந்த மண்ணில் வேணாலும் ஈஸியாக வளரக்கூடியது. தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆஸ் யூஷுவல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் ஒரு 2 பங்கு, அடுத்தது மணல் 1 பங்கு, அப்படி இல்லைன்னா கொக்கப்பிட்டு 1 பங்கு, தொழு உரம் அல்லது மண்புழு உரம் இது 1 பங்கு எடுத்துக்கிட்டு உயிர் உரங்கள் கலந்துட்டு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் கூட நம்ம வைக்கலாம். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடிங்க. கண்டிப்பாக ஒவ்வொருடைய மாடி தோட்டத்துலையும் இந்த மூலிகை செடி இருக்குனுங்க. சின்ன வயசில் என்னுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க இது தேல்கடி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சரியாக தெரியல, அது வந்து மருத்துவரை தான் கேட்கணும். இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடி ஒன்று வந்திருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு செடி நட்டால் அதுலேருந்து பக்க கிளைகளும் நிறையவே வந்து வர ஆரம்பிக்கும். வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. பெருசாக இதில் பூச்சி தாக்குதல் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்கலவையில் நம்ம ரெடி பண்ணி வச்சாலே போதும். ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அரிசி கழுவுன தண்ணீர், சாதம் வடித்த கஞ்சி, காய்கறி கழுவுன தண்ணீர், இதையே ரெகுலராக நம்ம ஊற்றிட்டு வந்தாலே போதும், நல்லாவே வளர்ந்து வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நர்சரியில் கிடைக்குது, அங்கே நீங்கள் வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து சாதாரணமாக மண்ணில் எடுத்து வச்சாலே அது வந்து ஈஸியாக வளரக்கூடிய தன்மை வாய்ந்ததுங்க. ஒவ்வொரு மாடி தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இந்த மூலிகை செடி இருக்குனுங்க. இப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலை தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்ற ஒரு மூலிகைன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணுக்களுக்கு இடையில் இந்த செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டுகள்கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து சாதாரணமாக கீழே போட்டாலே இது வந்து வளரும். கீழே கூட போட தேவையில்லை, நம்ம கட்டி தொங்க விட்டால் கூட இதிலிருந்து உங்களுக்கு சின்ன செடிகள் வளரும். இந்த செடியை எடுத்து நம்ம நட்டாலே ஈஸியாக வந்துடும். பெருசாக பராமரிப்பு இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வளரக்கூடிய செடி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரணகல்லி மூலிகையை சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருடைய மாடி தோட்டத்திலையும் இந்த ரணகல்லி மூலிகையை வளர்க்குறது ஈஸிங்க. பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது பூச்சியே இதில் வந்துட்டு சுத்தமாக வராது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வளர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மண்கலவை நம்ம எடுத்து வச்சுட்டு சாதாரணமாக வச்சுட்டாலே ஈஸியாக வளரக்கூடியது. முக்கியமாக தண்ணீர் தேங்காத அளவுக்கு நம்ம இதை வந்து பார்த்துக்கணுங்க. தண்ணீர் தேங்கிச்சு அப்படின்னாக்கா இதோடைய வேர்கள் வந்துட்டு அழுகி தண்டுகளும் வந்துட்டு அழுகிடும். அதை நம்ம பார்த்துக்கணும். இது எல்லா பட்டத்துலையும் நம்ம வளர்க்கலாம், ஆடி பட்டம் தான் அப்படின்னு கிடையாது. வெயிலில் கூட ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரணகல்லியை நம்ம சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்த மூலிகையை உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வாங்கி வளர்த்து பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக இதை எந்த மாதிரி பாட்டில் நம்ம வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 1/2 அடி இருந்தாலே போதும். இது போல் பிளாஸ்டிக் டப்பாவில் ஈஸியாக வளரக்கூடியது. இது ஒரு 5 அடி வரைக்கும் குறைஞ்சபட்சம் வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை வருது. நிறைய பேர் தூங்காமல் காற்றோட்ட வசதி இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இந்த செடியை வாங்கிட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர், அந்த சிறுநீரக கல் பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா ரொம்ப மூலிகை அப்படின்றதுனால நம்ம இது ஒரு ரேர் வெரைட்டி தான். நர்சரியில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம், கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலையை நம்ம சாதாரணமாக ஒரு நூலில் கட்டி வீட்டில் இப்படி தொங்க விடுறோம் அப்படின்னாக்கா இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் இருந்து ஒரு செடியாக வர்றதை நம்ம பார்க்கலாம். அதுதான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேப்பில் ஒரு செடியாக வருது பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உங்ககிட்ட இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த ஒரு இலையை மட்டும் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இலையை நம்ம மண்ணில் போட்டாலும் அல்லது தொங்க விட்டாலும் ஈஸியாக வந்துட்டு ஒன்றுலையும் வந்துட்டு துளிர் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர்னு எடுத்துகிட்டா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. தண்ணீர் இல்லைன்னா கூட இது வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது.
ஈரப்பதம் இருக்குதான்னு பார்த்து மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதுமானது. இந்த மூலிகைலாம் இப்போலாம் அழிஞ்சிட்டே வருதுங்க. அதனால் நம்ம தான் வந்துட்டு இப்போ வர இளைஞர்கள் வந்துட்டு இந்த மூலிகையை எல்லாருக்கும் பரவலாக்கம் பண்ணணும். அதனால் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட கொடுக்க பாருங்கள். இப்போ வர காலகட்டத்துக்கு இந்த மூலிகை ஒவ்வொரு மாடி தோட்டத்துலேயும் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணுங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மூலிகையை வாங்கி உங்களுடைய மாடித்தோட்டத்தில் வளர்த்து நீங்களும் இன்னும் பல பேருக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ரணகல்லி என்ற ஒரு மூலிகையை பற்றி பார்த்தோம். இன்னொரு மாடித்தோட்டத்தில் நம்ம வேறு ஒரு செடியை பற்றி பார்க்கலாம்.